ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம பாரதி ஹோம் ஃபுட்டில் லஞ்சுக்கு ஒரு சிம்பிளான சைடிஷ் ரெசிபி பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த பொரியல் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் காய்ந்து வந்ததும் அடுத்து தாளிப்புக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். வெள்ளை உளுந்து இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. நான் இல்லாததால் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போது இந்த பருப்பு கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பொரிஞ்சு கலர் மாதிரி வந்ததும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி 2ஐயும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சின்னதாக ஒன்று சேர்த்தா போதும். இப்போது நம்ம சேர்த்த தக்காளியும் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு 5-6 பூண்டு பல் இது போல் ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்கோங்க. இது போல் பூண்டை நம்ம இடிச்சிட்டு சேர்க்கும்போது பீட்ரூட் பொரியல் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து நம்ம தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது போல் சின்ன சின்ன பீசஸாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா துருவியும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நீங்கள் காயை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா பீட்ரூட் சீக்கிரத்துமே வெந்து வந்துடும். இப்போது நம்ம சேர்த்த பீட்ரூட்டை நல்லா கலந்து விட்டு இந்த காய்க்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், இது கூடவே ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து இந்த காயோட நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி மட்டும் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம். கடைசியாக இந்த காய்க்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5-7 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த காயை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் திருகி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சிம்பிளான சுவையான பீட்ரூட் பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு சாதத்தோட லஞ்ச் பாக்ஸில் கூட கட்டி தரலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார், தயிர், ரசம், வெரைட்டி ரைஸ் இது போல் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பீட்ரூட் பொரியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் பாரதி ஹோம் ஃபுட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.